நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மடே கொஞ்சம் தள்ளு. தூ முடிச்சவிக்கி மொள்ள மாறி டுபாகூர் இவங்க எல்லாரையும் தனித்தனியா பார்த்திருக்கிறேன். மொத்தமா இப்பதான் நான் பாக்குறேன். சரவணா, முட்டாள் கெட்டவனா இருக்க முடியாதுடா. கெட்டவனா இருக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். உலகத்திலேயே நாம் பார்த்ததிலேயே 2வது கெட்டவன் கம் முட்டாள் நீ தான்டா. முதல்ல யார் மாமா? உங்க அத்தையை விட்டுட்டியம்மா. தாய போல புள்ள, நூலை போல சேலை. டை கப்பி கபர் சிங், எதுக்கிட்ட அந்த டிராமா? சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்குடா இப்ப இந்த டிராமா? சும்மா மீனாட்சிக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கலாமேன்னு. போடா வெண்ண. மீனாட்சிக்கு பல்பு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டிய, கடைசியில கடவுள் யாருக்கு பல்பு கொடுத்தார் பாத்தியா? பல்பு கூட இல்லடா, சீரியல் பல்பு. அம்மாடி, அப்ப உனக்கு முதல்லயே தெரியுமா? தெரியும் மாமா. சரவணா, இதை விட அசிங்கம் உலகத்திலேயே இல்லடா. நீ சிவாஜி கணேசன் ரேஞ்சில நடிச்சுக்கிட்டு இருக்கிற, மீனாட்சி உன்னை ஒரு வடிவேலு ரேஞ்சில பார்த்து இருந்திருக்குது. நல்ல சிரிமா, இந்த ராஸ்கல் நாக்க புடிங்கிட்டோம். ஆமா, இவ்வளவு பண்ணிருக்கிறான், உனக்கு அவன் மேல கோவமே வரலையாமா? இது கட்டதர இல்ல மாமா, கைப்புள்ள. சரவணா, சேம் சேம் பப்பி சேம்டா. ஆனா நீ ஏமாந்தல. டேடே, என்னெல்லாம் தெருவுல போற பச்சை புள்ள ஏமாத்தண்டா. என்னை ஏமாத்திட்டு நீ ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆகலான்னு பாத்தியா? ஹிஸ்டரி காரி துப்போம். அம்மா ஏமாந்துச்சுல. அட போடா, அவளே தினமும் ஏமாத்திட்டு இருக்கிறா. நீ போய் அவளை தனியா ஏமாத்திரியாக்கும். வெள்ளைக்காக்கா மல்லாக்க பறக்குதுன்னா அவ அப்படியான்னு கேப்பா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. மாமா, நம்மளெல்லாம் ஏமாத்துறோம்னு நினைச்சு ஏமாந்த போனது சரவணன் தான். இல்லம்மா, எனக்கு இன்னும் சரியா புரியல. இந்த ராஸ்கல் எதுக்காக இந்த டிராமாவை போட்டான்? எதுக்கோ போட்டோம், முடிஞ்சிச்சுல. விடுவீங்களா? அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அதையே நோண்டிக்கிட்டு. ஏய், போன் பண்ணி சொல்லு வெள்ளை வேட்டிக்கும் ராஜ்கிரனுக்கும், நீ போட்டது ஃபுல்லா டிராமான்னு. அந்த ராஜ்கீரை உன் நெஞ்சிலே குத்தி உன் மஞ்சா கறிய வெளியில எடுப்பான். வெள்ளை வேட்டி இப்படி ஒரு ஃப்ராடுக்கா மாமனார் ஆனோன்னு பக்குன்னு நெஞ்ச பிடிச்சு பாரு. பாரு, அவங்க கிட்ட சொல்றவெல்லாம் வேணாம். மீனாட்சி, நான் தெளிவா சொல்லிடுவேன் மாமா. நான் ஏன் மறைக்கணும்? ஏய் வேணாம், ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுது. உனக்கு தானே, ஆகட்டும். ஏமா ஓப்பனிங்ல நீ உன்னை கண்டுபிடிச்சிட்ட, உடனே இந்த கோழிய அடிச்சு குழம்பு வைக்காம ஏமா மேய விட்டுட்டு இருந்த? இவ என்னதான் டகால்ட்டி வேலை காட்டுறான்னு பாக்கதான் மாமா. நடிப்பு அப்படியே பேன பிளர்னானே, வெற்றி விழா கமல் மாதிரி. இது யாரு வர்ற கோபத்துக்கு இவனை திரும்பவும் போய் அந்த பல்ப கைட்ட வைக்கலான்னு பாக்குறேன். தெரியாம பண்ணிட்டேன். ஏய், இதுக்கு பேரு தெரியாம பண்றதாடா. பிளாடி 420 அக்யூஸ்ட் ஆறுமுகம் சீட்டிங் சித்தி பாபு. ஏன்டா இப்படி பண்ண? சும்மா வெறுப்பேற்றதுக்கு யாருன்னு கேட்டேன். மீனாட்சி அழுததும் சீனு சீரியஸா போச்சு. ஆரம்பிச்ச டிராமாவை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. சரி, இத முடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பியே, என்னது அது? பாத்ரூம்ல வழுக்கி விடுற மாதிரி விழுந்து ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லலான்னு பார்த்தேன். மீனாட்சி, நீ சொல்றத பார்த்தா ஆக்சிடென்ட்ல ஞாபகம் போனவெல்லாம் இன்னொரு ஆக்சிடென்ட்ல பண்ணி தான் ஞாபகத்தை கொண்டு வரணும் போல இருக்க. ஆசத்திர கலாச்சாச்சா? ஒன்னும் அவசரம் இல்ல, பேலன்ஸ் இருந்தா நாளைக்கு கலாச்சிங்க. மீனாட்சி, என்ன மாமா? எனக்காக அவனை மன்னிச்சிடுமா. ஐயோ, என்ன மாமா? வேற என்னமா பண்றது? எதுல விளையாடணும், எதுல சீரியஸா இருக்கணும்னு கூட தெரியாம அந்த லூசு பைய இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். நீ என்னமோ ஜாலியா எடுத்துக்கிட்ட, சீரியஸா பார்த்தா அது ஒரு பெரிய மிஸ்டேக்மா. விடுங்க மாமா, நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. ரொம்ப தேங்க்ஸ்மா. எல்லா பிரச்சனையிலும் ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கணும். பண்ண பிரச்சனைய திரும்பவும் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், பாத்துக்குமா. எங்கம்மா உன் அத்தைய காணோம்? இங்கதான் இருப்பாங்க மாமா. நீ கொஞ்சம் சிரி, அவ வருவா. புரியலையே மாமா. நீ சந்தோஷமா இருந்தா அவளுக்கு தெரியுமா?
கப்புன்னு என்ட்ரி ஆகி உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே வருவா. நான் சொன்னேன்ல. ஏங்க சரவணனுக்கு அந்த ஆம்லேட் வியாதி ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. என்னம்மா சொல்ற? நேத்திக்கு இட்லியும் சட்னியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, சட்னிய வெய்ய இட்லியை ஊத்துங்கறாங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? 2 நாளா என்ன சௌந்தர்யான்னு நினைச்சுக்கிட்டு ஏய் இங்க வாடி, ஏய் இங்க போடின்னு ஒரே கலாட்டாங்க. ஐயையோ, என்ன சௌந்தர்யாவா நினைக்கிறதுனால உங்களை தமிழ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ் மூக்குல குத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்து அம்மாடி, இதெல்லாம் நீ எதுக்கு சொல்றன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அடையாளம் தெரிஞ்சவங்க நம்மளே மறந்துட்டானே, தெரியாதவங்க நிலைமையை யோசிச்சு பார்த்த சிரிப்பா வருதுங்க. மருமகளே, நீ பெரிய பிளாஷ்பேக்கா போட வேண்டி இருக்கும் சரவணனுக்கு. ஹலோ, சொல்லுடா. ஒரு நாள் முத்தம் கொடுக்கலன்னா குறைஞ்ச போயிடுவ. ஆ, வெயிடா போன. ஐயோ வெயிடா. சரி சரி, கொடுத்து தொலை. ஏங்க என்னங்க? அது உன் புள்ள உன் மருமகளுக்கு கொடுத்த உமாங்கோ. ஏங்க அப்ப அவன் மீனாட்சியா? Give me the 5. ஏண்டி, கதையை நீ ஃபாலோ பண்றதே இல்லையா? ஏங்க உன் பிள்ளைக்கு மீனாட்சி தெரியலன்றதெல்லாம் பழைய கதை. எப்படிங்க அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு? மறந்தால் தானே ஞாபகம் வருவதற்கு. மறந்துடுச்சு நானே. அவன் கேடி புள்ள. மீனாட்சியோட அவன் நடத்திய ஊடல் கூடல் நாடகத்துல நாமளும் ரோல் பண்ணிருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படிங்க அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு? மறந்தால் தானே ஞாபகம் வருவதற்கு. மறந்துடுச்சு நானே. அவன் கேடி புள்ள. மீனாட்சியோட அவன் நடத்திய ஊடல் கூடல் நாடகத்துல நாமளும் ரோல் பண்ணிருக்கிறோம். ஏங்க அந்த டிராமாக்கு முன்னாடியே சொல்லிருந்தா பேமெண்ட் பேசியிருப்பா அதானே. ஒழுங்கா இனிமே அடுத்தவங்களுக்கு எடுக்கிற வேலையை பண்ணாம உன் வேலையை மட்டும் பார். ஏங்க அவன் எந்த இடத்துல இருந்து நடிக்க ஆரம்பிச்சான்? அதுதாண்டி புரியாம நானும் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஷாக்கே அடிச்சிருக்காதோ, அதுல இருந்தே அவன் நடிச்சிருக்கானோ? அடி பாவி, தலையில அடிபட்டு ரத்தம்லாம் வந்துச்சுமா. ஆமாங்க, அப்ப அந்த பையன் கண்ணு முழிச்சுல இருந்தா டிராமா ஆரம்பம் நினைக்கிறேன். ஏண்டி, டிராமா தான் முடிஞ்சிடுச்சே, இப்ப போய் எதுக்கு டிராமா எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டுட்டு இருக்க? ஏங்க எனக்கு என்னமோ அந்த நாடகத்தை அந்த டாக்டரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணாரும் தோணுது. அப்போ அவரு டாக்டர்ல டைரக்டர்ன்ற? ஆமாங்க. உனக்கு ஏன் அவரு டாக்டர் இல்லன்னு டவுட் வந்துச்சு? பையனோட ஸ்டெப் கட்டிங் கலையாம தலையில ஒரு ஆபரேஷனை பண்ணிருக்காரு. அப்போல இருந்து எனக்கு அந்த டாக்டர் மேல ஒரு டவுட் தான். ஆமாம், நான் கூட யோசிக்கவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து என் தலையில கோகனட் சட்னி அரைச்சிட்டாங்களே. அதுல இன்னொரு காமெடியான மேட்டர் இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்னங்க? மீனாட்சிக்கு இந்த மேட்டர் முன்னாடியே தெரியும். இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா, சரவணன் கண்ணை முழிச்சு இவ யாருன்னு கேட்டப்பவே மீனாட்சி கண்டுபிடிச்சிட்டா இவன் நடிக்கிறான்னு. இவ சொல்லவே இல்ல. உன் புள்ள சிவாஜி கணேசன்னா மீனாட்சி சாவித்திரி. அவன் நடிகர் திலகம்னா இவ நடிகையர் திலகம். 2 பேரும் போட்டி நடிச்சதுல நாம தான் விவரம் இல்லாம ஆர்டிஸ்டாவும் ஆடியன்ஸாவும் இருந்திருக்கிறோம். சரவணன் உன்னை மறந்துட்டான் நான் இவளை கிண்டல் அடிச்சப்ப இவ அழுதாளங்க. ரொம்ப நோண்டாதம்மா, நிறைய லாஜிக் கிடைக்குது. பையனும் பொண்ணும் நல்லபடியா சேர்ந்துட்டாங்க, அதோட மேட்டரை முடி. அவளை ஏண்டி முறைக்கிற? இவ எதுக்குங்க நடிச்சா? ஏய், பண்றதெல்லாம் பண்ணது உன் புள்ள. அவனை விட்டுட்டு மீனாட்சி கிட்ட சண்டைக்கு வர? இரு உன்னை வெச்சுக்கிறேன். சாப்பிடுங்க அத்தை. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். அம்மாடி, அந்த டால்டா தலையன் என்ன பண்றான்? யாரு? சரவணனா மாமா? ஆமாம்மா,
இந்த வீட்டுல இருக்கிற ரெண்டே ஆம்பளை நானும் அவனும் தான். நான் திட்டுறவன், அப்போ திட்டு வாங்குறவன் அவனா தானே இருக்க முடியும். என்ன மாமா சரவணனை போய் டால்டா தலையங்குறீங்க? ஐயோ, என்னமா ஃபீல் பண்ற? சாரிமா, சாரி. இல்ல மாமா, அவன் டபரா தலைய. ஓ, நீ அப்படி வர. கூப்பிடுமா அவனை. சரவணா, சரவணா. நான் நொன்னா. டைம் ஆச்சு, தண்ணி அடிக்கல நீ? எனக்கு டைம் ஆயிடுச்சுடா. இனிமே அடிச்சேன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்கு வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றேன். குவார்டர் அடிச்சாவது கூட கொஞ்ச நாள் இருப்ப. கூல் ட்ரிங்க்ஸ்ல பூச்சிக்கொல்லிலாம் இருக்குதான், அதுதான் இன்னும் டேஞ்சரு. அடப்போடா நீ ஒருத்தன். நம்ம பக்கத்து வீட்டு பஜன்லால் சேட்டுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. சும்மா வாசல்ல உட்கார்ந்து இருந்தவனை கொசு கடிச்சிடுச்சு. டெங்கு வந்து டங்குன்னு போயிட்டான். நீயோ எமனை தேடி போவாட்டாலும் உன் எக்ஸ்பைரி டேட் நெருங்கிடுச்சுன்னா அவனே உன்னை தேடி வருவான். சும்மா டிவி பார்த்துட்டவனை கூப்பிட்டு இப்படி அபசகுணமா பேசுற? டேய், அந்த அழுகாட்சி சீரியலை விட நான் பேசுறது ரொம்ப அபசகுணமா? சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு. மீனாட்சி, இந்த லொல்லு தானே வானான்றது. உள்ள இருந்து என்ன வர சொல்லிட்டு இப்ப மீனாட்சின்னு அவகிட்ட கேக்குற? ஏய், என் மருமக கிட்ட தான் சொல்லணும். ஆனா அதை நீயும் கேட்கணும். நீ தண்ணி அடிக்கலனாலே பிரச்சனை தான், கண்டபடி உளருவ. மீனாட்சி, ஒரு மாசமா வீட்டுல ஒரே பிரச்சனை. ஒரு மாசமா மாமா? ஆமாமா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு மாசமா சண்டை ஓடிட்டு இருக்கேன். இப்பதான் சரியாயிடுச்சே. இப்ப சரியாயிடுச்சுமா. ஆனாலும் ஒரு மாசமா சண்டை அழுகுதானே. இவளே சண்டை முடிஞ்சிச்சுன்றா, இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம ஒரு மாசத்துக்கு முன்னாடி சண்டைன்னு பழைய பிளாஷ்பேக் ஓட்டுற? சரவணா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நீ மேகிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கூத்தடிச்ச அன்னைக்கு. ஐயோ தகப்பா, இப்ப யாராச்சும் உன்னை கேட்டாங்களா? சும்மா இருந்த சங்க குப்புனி 8 கட்டையில ஊத்துற. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாமா, இவனை நான் மன்னிக்கவே கூடாது. ஆமாமா, அது ஒரு பெரிய தப்பு தான். ஏன், நல்லா தானே போயிட்டு இருக்குது. மண்டையில அடிபட்டுச்சேன்றதுக்காக உன்னை மன்னிச்சிருக்கிறா. ஆனாலும் அவன் பண்ண தப்பு தப்பு தானே. கரெக்ட் மாமா. என்ன மாமா பண்ணலாம்? உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? நீ ஒன்னும் சொல்ல வேணா, கிளம்பி போ. மாமா, நீங்க ஒரு ஹரிச்சந்திரன் எனக்கு தெரியும். ஆமாமா ஆமாமா. எங்க உன் மூஞ்ச ஒரு தடவை கண்ணாடியில பாத்துட்டு நீ உன்னை ஹரிச்சந்திரன் சொல்லிக்க பாப்பா. மாமா, இவன் கிடக்குறான் மாமா. நீங்க சொல்லுங்க, இவன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? உன்னுடைய கேலிபர்ல இருக்கிற ஒரு பொண்ணு நியாயமா இந்த ஒரு தப்புக்கு புருஷனை டைவர்ஸ் பண்ணுமா? அட பாவி, ஒரு டைவர்ஸுக்கு கோர்ட்டே 1 வருஷம் எடுத்துக்கோ, அசால்ட்டா 5 நிமிஷத்துல முடிச்சு விடுற. என்ன மாமா? பெருசா ஒண்ணும் இல்லம்மா. வீக்கெண்டுக்கு ஒரு ரிசார்ட்ல புக் பண்ணிருக்கிறேன். யோ தகப்பா, வாழ வேண்டியவங்கள வெட்டி விட்டு உனக்கு வீக்கெண்டுக்கு ரிசார்ட் கேக்குதா? அவசரப்படாத மைசன், அந்த ரிசார்ட் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். அப்பா, ரிசார்ட் அவனுக்குன்னு டே தகப்பா அப்பன் ஆயிட்டம் பாரு. எதுக்கு மாமா இதெல்லாம்? ஒன்னும் இல்லம்மா, கதை 4 வாரமாவே ஒரே கண்ணீரும் கம்பளையுமா போகுதுன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ரொமான்ஸ் மிஸ் ஆயிடுச்சான், ஃபேஸ்புக்ல திட்டுறானுங்க. அதனால இந்த வாரம் சரவணன் மீனாட்சியின் காதல் வாரம். மகனே, பீச் ரிசார்ட் மட்டும்தான் அப்பானால போட்டு தர முடியும். விடுப்பா. காதல் கோட்டை, காதலுக்கு மரியாதை போன்ற டிவிடிகள்லாம் போட்டு நான் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன். ஜாலியா வீக்கெண்ட் போயிட்டு வாங்கோ மகனே. ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, என்னம்மா? தம்பி, நம்ம தெருமுனையில இருக்கார குமரேச கவுண்டரு, அதான்ப்பா அந்த பச்சை கலர் வீடு. யார சொல்ற? அவரு பொண்ணு கூட ஸ்டெல்லா மேரிஸ்ல படிக்குத. ஓ, அந்த வீடா? இப்ப இதுக்கு என்ன? வேட்டைக்கு போனாராம். வேட்டைக்கு போனாரா? வேட்டைக்குன்னா வேட்டைக்கு போனாருன்னு இல்ல, வேட்டைக்கு போனாரு, அவ்வளவுதான். சரி,
காட்டு பண்ணி அடிச்சு கொண்டு வந்திருக்காரு. உனக்கு பிடிக்குமேன்னு லெக் பீஸ் குடுத்து விட்டுருக்காரு. எனக்கு காட்டு பண்ணி பிடிக்கும்னு யார் சொன்னது? இல்லப்பா, நீ சொன்னியோன்னு நினைச்சு குடுத்து விட்டுருக்காரு. இந்த நிக்கிறது, நடக்கிறது, பறக்கிறது இதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் தான் சாப்பிடுவாரு. நீ அவருக்கே இந்த பண்ணி 65 பண்ணி போடு. தம்பி, பண்ணின்னு சொல்லாதப்பா, போர்க்குப்பா. நீ எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் எனக்கு அது வேணாம். அவரே சாப்பிட சொல்லு. கவுண்டர் வருத்தப்படுவாரியா? உங்கூட பெரிய தொல்லையா போச்சே. பண்ணி தொலை, சாப்பிடுறேன். இன்னைக்கு இல்லப்பா, நாளைக்கு காலையில பிரெட்டும் போர்க்கும். நாளைக்கு தான் வீட்டுல இல்லையா? வீட்ல இல்லையா? எங்கப்பா போற? உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. அப்ப சொல்ல. இல்லையப்பா. நாளைக்கு நான் ரிசார்ட் போறேனே. ஓ, வெளியில சாப்பிட போறியா? அதில வெளியில தங்க போறோம். தம்பி, கப்பல் மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு ஏன்பா வெளியில தங்கற? மா, நானும் மீனாட்சியும் மகாபலிபுரம் போறோம். டூரா? அப்படிதான் வச்சீங்க. மகாபலிபுரம் போறோம். 2 நாள் காட்டேஜ் எடுத்து தங்குறோம். அப்புறமா தான் திரும்பி வருவோம். ஏன்பா போறீங்க? ஏன்பா போறீங்கன்னா என்ன சொல்றது? கல்யாணம் பண்ணி இத்தனை நாள்ல இது வரைக்கும் நாங்க தனியா எங்கேயாச்சும் போயிருப்போமா? மொத தடவையா போறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்றதை விட்டு ஏன்பா போறீங்கன்னு கேக்குற? எனக்கு தெரியுமா, இத நான் சொன்னா நீ ஆனந்த கண்ணீர் வடிப்ப. சரவணா, என்னை 10 மாதம் சுமந்து எடுத்த அன்னை மடியே. என்ன இது ஆனந்த கண்ணீர் இல்லப்பா, ஆர்டினரி கண்ணீர் தான். அம்மா, என்னப்பா சொன்ன? என்ன சொன்ன? கல்யாணம் பண்ண இந்த 1 வருஷத்துல ஒரு தடவையாவது மீனாட்சியை வெளியே கூட்டிட்டு போனேன்னு நான் சொன்னேன்ல. ஆமா. உன்னை பெத்து வளர்த்த இந்த 30 வருஷத்துல இந்த அம்மாவை ஒரு தடவையாவது நீ ரீசார்ட் கூட்டு போயிருக்கியாப்பா? மா, கோயில் குளம் கூட்டிட்டு போறதாமா பையன் டியூட்டி. இந்த ரிசார்ட் கூட்டு போறதெல்லாம் உன் புருஷன் டியூட்டி. இத நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். சரவணா, அது வேற இது வேறன்னு சொல்லி உன் அம்மாவை கழட்டி விடுறியப்பா. என்னம்மா பிரச்சனை உனக்கு? தம்பி, மீனாட்சிக்கு இன்னும் வயசு இருக்குப்பா. அவளை எப்போன்னா நீ ரீசார்ட் கூட்டு போப்பா. அம்மா கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு தடவையாவது ரீசார்ட்ட பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. ரொம்ப தொல்லையா இருக்கே. அப்பா, ரீசார்ட்டுக்கு போகாம இந்த கட்டை வேகாதுப்பா. உசுரோடு இருக்கிறப்பவே கூட்டிட்டு போலன்னா ஆடி இறுதிக்கு ரீசார்ட்ல வச்சு படையல் பண்ணுப்பா. என் பொண்டாட்டியோட ஒரு ரிசார்ட்டுக்கு போறேன்னு அது ஒரு தப்பா? நீ போற டிராமா உனக்கே ஓவரா இல்ல? சரவணா, இது டிராமா இல்லப்பா, ஒரு தாயின் மன குமுறல். இப்ப என்ன உனக்கு? ரிசார்ட் போன அவ்வளவுதானே, போயிட்டு வாங்க. நானும் மீனாட்சி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கும் அப்பாவுக்கும் 2 நாள் புக் பண்ணி வைக்கிறேன். சரவணா, மீனாட்சி சொல்லி காட்டுவாப்பா. எனக்கு முன்னாடியே ரீசார்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் கலாய் பாப்பா. சரி, நீங்க 2 பேரும் முன்னாடியே 2 நாள் போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. நாங்க அப்புறமா போய்க்கிறோம். சரவணா, பெத்த தாய்க்கு சந்தோஷம் புள்ள சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதாப்பா. நீ அந்த ரிசார்ட்ல சந்தோஷமா ஆடி பாடுறத அம்மா பார்க்க வேணாமா? ஏமா இப்படி இங்கீதமே இல்லாம சங்கீதம் வாசிக்கிற? ரைமிங்கா பேசி அம்மா வெட்டி விட்டுறாதப்பா. உன் புள்ள அவன் பொண்டாட்டியோட ஒரு 2 நாள் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? தம்பி, உன் அம்மா ஒரு 2 நாளைக்கு தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்ப நீ கேட்க மாட்ட? கேப்பேப்பா, உன் கூட வரணும்னு கேப்பேன். நான் அதை சொல்லல. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன் அதானே? ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெத்தாள் 9 பிள்ளை. அந்த 9ல 1 கூட உருப்படி இல்லை. பிள்ளை பெற்ற ராணி ஒரு நாயை வளர்த்தாள். சரவணா, டீடைலா சொல்லிட்டு பாப்பா. அப்புறம் நான் இங்க வர சொல்லல லாஜிக் பேசுவேன். நீ ரீசார்ட்டுக்கு என்னோட வா, போதுமா? மீனாட்சி ஒண்ணும் சொல்ல மாட்டாளாப்பா. உன் அழகு மருமக எப்படி சொல்லாம இருப்பா? உங்க 2 பேருக்கு நடுவுல அடி வாங்கியே உடம்ப ட்ரிம்மா வச்சிருக்கிறேன். மீனாட்சி,